இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலான வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப எல்லா கையிலயும் பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கும். மொபைல்ல கண்டிப்பா வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப் இல்லாத மொபைலே கிடையாது. அந்த மாதிரி வாட்ஸ்அப் இருக்கிற மொபைல்ல வேற லெவலான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால வாட்ஸ்அப் வச்சிருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார. இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் எல்லாமே ஒர்க் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இதே ஸ்டேட்டஸ் தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் இல்லை உங்கள் கான்டாக்டை சேவ் பண்ணாங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து போகும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு யார் யாருக்குள்ள உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க கூட மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். யார் யார்கிட்ட இருந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு அவங்கள்ட்ட இருந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த டிப் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளார போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் தந்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்குள்ளார வந்துக்கோங்க. வந்துட்டு அதில் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ளார போனீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளார போனோன்னே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இது தந்திருப்பாங்க. உங்களுக்கு யார்கிட்ட வந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹைட் பண்ணிக்கலாம் இதில் பண்ணுற மூலமாக. இதில் பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் எக்ஸப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாத்தோட நேமும் காமிச்சிருக்கும். இது யார் யார்கிட்ட உங்கள் ஸ்டேட்டஸை வந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்களா அவங்கள மட்டும் டிக் பண்ணி விட்ருங்க. சைடில் டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் கலரில் டிக்கு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து இப்போ அப்லோட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்டேட் ஆகாது. அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு போகவே போகாது. இது மூலமாக நீங்கள் யாருக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்டேருந்து உங்கள் ஸ்டேட்டஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டன்னை வந்து கிளிக் பண்ணிருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து தந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் சாதாவாக ஒரு ஸ்டிக்கர் அனுப்புறதுக்கும் இந்த மாதிரி மூவ் ஆகிற ஸ்டிக்கர் அனுப்புறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசம் இருக்கும். இது மூலமாக நீங்கள் அனுப்புகிற மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் அனுப்பியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் மாதிரி நீங்கள் வந்து எந்த ஸ்டிக்கர் வேணாலும் அனுப்பலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஜி பேஜுக்குள்ளார வந்துக்கோங்க. வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளார வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா ஸ்டிக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இதில் எந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளார என்னென்னலாம் ஸ்டிக்கர் இருக்கோ அது எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர் கலெக்ஷன் வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த ஸ்டிக்கர் எல்லாம் தேவைப்படுதோ அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வால்பேப்பர் மட்டும்தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இது வரைக்கும் தந்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிக்கான வால்பேப்பர் வந்து நீங்கள் வச்சுக்கிற மாதிரி தந்திருக்காங்க. உங்களுக்கு யார் கூட நீங்கள் வந்து சாட் பண்ணுறீங்களோ அவங்க கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் வச்சுக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு வேற வால்பேப்பர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சாட்குள்ளார வந்துக்கோங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முன்னாடியாக பார்த்தீங்கன்னா வால்பேப்பருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். பிரைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக பிரைட்டாக இருக்க வால்பேப்பர் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இதில் எந்த வால்பேப்பர் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி செட் வால்பேப்பர்னு தந்தீங்கன்னா சூஸ் ஆகிக்கும். அதே மாதிரி நீங்கள் நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ண போய் டார்க் மோட் வால்பேப்பர் நீங்கள் வேணுனாலும் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். டார்க் வால்பேப்பரும் நிறையா தந்திருக்காங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி வால்பேப்பராக வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சாலிட் கலர் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மை ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களோட வாட்ஸ்அப் வால்பேப்பராக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு கான்டாக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்பேப்பர் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரைட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் வந்து நீங்கள் ஒவ்வொரு கான்டாக்ட்ஸ்க்கும் வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்பேப்பர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா
செட் வால்பேப்பர்னு தந்தோடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். இந்த கான்டாக்ட்டுக்கு மட்டும் இந்த வால்பேப்பர் வைக்கட்டுமா, இல்லை எல்லா கான்டாக்ட்ஸ்க்குமே வந்து இந்த வால்பேப்பர் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி ஓகே தந்துட்டிங்கன்னா இந்த கான்டாக்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காச்சும் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 5 பேத்துக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களால் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற 5 பேத்துக்கு நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2ஆவதாக பார்த்தீங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்க எல்லாமே வந்துடுவாங்க. இதில் உங்களுக்கு யார் யார் கூட தான் ஃபார்வர்ட் மெசேஜ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 256 பேர் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 பேர்கிட்ட சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஆனால் இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகாது. இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா அது ஃபார்வர்ட் மெசேஜாக மட்டும்தான் போகும். அவங்களுக்கு தனியாக ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை. இந்த குரூப்பில் போட்டு விட்டாலே போதும். இது வந்து அவங்களுக்கும் போயிடும். அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி சர்ச். அதாவது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச் வந்து அப்டேட் தந்திருக்காங்க வாட்ஸ்அப்பில். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சர்ச் பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஃபோட்டோ, வீடியோ, லிங்க்ஸு அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோவை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா ஆடியோவுமே பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். நீங்கள் யார் கூட என்ன ஆடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணீங்களோ அவங்களோட நேம் அடித்தா போதும். நேம் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேசினா எல்லா ஆடியோவும் பார்த்தீங்கன்னா அவங்க அமுச்சு விட்ட ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். இது மூலமாக நீங்கள் லிங்க்ஸாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இதில் தந்திருக்காங்க. இதில் வெறும் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸை மட்டும் சர்ச் பண்ண முடியாது. டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், முக்கியமான டாக்குமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறனாலும் இதில் நீங்கள் சர்ச் பண்ணுற மூலமாக எல்லா டாக்குமெண்ட்டுமே தனியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட். இப்போ வாட்ஸ்அப்பில் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்போட பேமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பின் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளார போனீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கும். பேங்க்கும் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்கீங்களோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்குவாங்க. வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தந்த ஒரு நம்பரும் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிரும். இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட்டில் தந்த நம்பரும் சேமாக இல்லாதனால உங்களுக்கு பண்ணி காமிக்க முடியல. நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அந்த மெசேஜ் 7 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தானாகவே அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட்குள்ளார போய்க்கோங்க. கான்டாக்ட்குள்ளார போனோன்னே பார்த்தீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆஃபில் இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் போதும். நீங்கள் யார் கூட எந்த மெசேஜ் நீங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா தானாகவே பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு கழித்து அதாவே அழிஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் விட்டுருக்காங்க. இதை மறக்காமல் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அமுச்சு விட்ட வீடியோஸே பார்த்தீங்கன்னா 2-3 தடவை வரும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்கள் கேலரியில் போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கான்டாக்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா 3ஆவதாக பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு தந்திருப்பாங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸில் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் நோ தந்துட்டிங்கன்னா அந்த குரூப்பில் ஷேர் ஆகிற வீடியோ, ஃபோட்டோ எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகாது. அதனால் தேவையில்லாத குரூப்லேருந்து வர வீடியோஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் ஸ்டோர் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது. எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ எல்லாம் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி.